வெல்கம் டு ஒரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் ஒரு தமிழ் திரைப்படமான கம்பி கட்டும் கதை திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த விழா பார்க்க போகிறோம். படத்தில் நம்ம ஹீரோவாக பார்த்தீங்கன்னா நம்ம நட்டி நட்ராஜன் தான் லீட் கேரக்டர் எடுத்து நடிச்சிருக்கிறாப்புல. ஸோ அவரோட ஒரு ஃபேமஸான படம் சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே சொல்லக்கூடிய படம் இந்த சதுரங்க வேட்டை தான். அந்த படத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஏமாத்து வேலையெல்லாம் பண்ணுவாரோ அதே மாதிரியான ரோல் தான் இந்த படத்துலையுமே. இந்த படத்தில் கதை பார்த்தீங்கன்னா கோஹினூர் வைரம் அப்படிங்கிற அந்த வைரத்தை சுற்றி நடக்குது. இந்த வைரத்தை பற்றினா ஒரு டீட்டெயிலான கதையை நம்ம பிரேம்ஜி வாய்ஸ் ஓவரில் சொல்லிட்டு அந்த வைரம் பார்த்தீங்கன்னா திருப்பி இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா திரும்பி வர்ற மாதிரியான ஒரு ஸ்டோரியில் தான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. அப்படி வரக்கூடிய வைரத்தை கஸ்டம் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களே வாங்கிடுறாங்க. ஸோ சீஸ் பண்ணிடுறாங்க. அப்படி சீஸ் பண்ணப்பட்ட அந்த கஸ்டம் ஆஃபீஸர் கிட்ட இருந்து அந்த வைரத்தை திருடுறதுக்காக நம்ம நட்டி நட்ராஜனோட ஹெல்ப்பாக போலீஸ் டீம் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அது பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாரு. ஆனால் அது ஒரு விலை மதிப்பு இல்லாத ஒரு வைரம்னு தெரிஞ்சதுனால அந்த வைரத்தை அவங்கள்ட்ட ஏமாற்றி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாப்புல. அதன் பிறகு இந்த கதையில் என்னென்ன விஷயங்கள் நடந்தேறுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மிச்ச கதையுமே. ஆக்சுவலி இந்த படத்தோட ஒரு கோர் சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஹாலிவுட்டில் ஒரு ஃபேமஸான ஒரு படத்தோட ஒரு இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துருக்காங்க போல். 2019 த அன்னோன் செயின்ட் அப்படிங்கிற ஒரு படம். ஸோ அந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அங்கே வரும். ஆனால் அதை வச்சு டெவலப் பண்ணி ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் ஃபன்னாக காமெடியாக பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அது இந்த படத்தில் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நட்ராஜனோட போர்ஷன்ஸ் அந்த ஏமாத்து வேலைகள்லாம் ஒரு சில இடங்களில் ரசிக்கும்படி இருந்தாலுமே படத்தோட ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சுவாரஸ்யம்லாம் இல்லை. இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக நட்டி நட்ராஜனும் சிங்கம் புலி, ஸோ இவங்க ரெண்டு பேரோட காம்போ, சில இடங்களில் பேசக்கூடிய கவுண்டர்லாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதனால ஒரு சுமாரான படம். ஆனால் கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.